தயவு பதிவு 9 நடராஜபதி மாலை திருவருட்பா 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பாடல் எண் 8. ஒல்லியே நெருப்பிலே ஒல்லியே நெருப்பிலே உப்பிலே ஒப்பிலா ஒளியிலே சுடரிலே மேல் ஓட்டிலே சூட்டிலே மேல் ஓட்டிலே சூட்டிலே உள்ளாடும் ஆட்டிலே உருமாதி அந்தத்திலே உரும் ஆதி அந்தத்திலே தெல்லியே நிறத்திலே அருவத்திலே எல்லாம் செய்யவல்ல செய்கை தனிலே எல்லாம் செய்யவல்ல செய்கை தனிலே சித்தாய் விளங்கி உபசித்தாய சக்திகள் சிறக்க வளர்கின்ற ஒளியே வல்லியே சிவானந்தமலையே வல்லியே சிவானந்தமலையே சுகாதீத வானமே ஞானமயமே சுகாதீத வானமே ஞானமயமே மணியே என் இரு கண்ணுள் மணியே மணியே என் இரு கண்ணுள் மணியே என் உயிரே என் வாழ்வே என் வாழ்க்கை வைப்பே என் உயிரே என் வாழ்வே என் வாழ்க்கை வைப்பே துல்லிய மனப்பேயை உள்ளுற அடக்கி மெய்ச்சுகம் எனக்கு இந்த துணையே துல்லிய மனப்பேயை உள்ளுற அடக்கி மெய்ச்சுகம் எனக்கு இந்த துணையே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்சோதி நடராஜ பதியே அருட்பெருஞ்சோதி நடராஜ பதியே. உரை விளக்கம். கருணை வளர் கருணை ஒளியை இதற்கு முன் இரு பக்கலில் மண் நீர் என்னும் இரு பூதங்களில் விளங்கு நிலையை முன்வைத்து கூறியவர் அவற்றிற்கு அடுத்த பூதமாகிய தீயை குறித்துள்ள விஷயத்தை இச்செய்யுளிலே காண இசைத்துள்ளார். அருள் ஒளியினை புறத்தீயின் ஒவ்வொரு அம்சத்திலும் கண்டு உரைக்கின்றார். புறத்தே கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்பில்
ஒளி விளங்க காண்கின்றோம். நெருப்புக்கு உள்ள இப்பிரகாசம் அதற்கு இயற்கை தன்மையாம். அது ஒள்ளிய பிரகாசிக்கின்ற நெருப்பாக உள்ளது எனப்படுகின்றது. அந்த ஒளி உப்பிலும் உண்டாம். பல வகை உப்பிலும் பல வண்ண ஆற்றல் கொண்ட ஒளி அடங்கி கிடக்கின்றதும் அது சமயங்களில் வெளிப்பட்டு ஒளிர்வதும் நாம் அறிந்ததே ஆகும். வானிலே தோன்றும் ஒப்பிலா ஒளியையும் அதற்கு காரணமான வான் சுடரையும் தினமும் காண்கின்றோம். அந்த வான் சுடரின் ஒளியும் அதிசூடும் இந்த உலகுயிர்களின் பொருள்களின் மேல் தாக்கி உள்ளும் புறமும் இருந்து ஆட்டி வைத்து கொண்டுள்ளனவாம். அகத்திலே வளர் அருள் என்னும் கடவுள் சக்தியாகிய ஒளிதான் புறத்தே பூதாக்கினி சக்தியையும் பிற பூத சக்திகளையும் கொண்டு எல்லா உருவையும் அவற்றின் செயல்களையும் தோற்றுவிக்கின்றதாம். ஒரு சிறு அணுவை எடுத்து பார்த்தாலும் சரி, பூத பௌதிக பிண்டப்பொருளை எடுத்துக்கொண்டு நோக்கினும் சரி, அல்லது இந்த நில உலகத்தையே ஒரு கோல வடிவில் கொண்டு ஆய்ந்து அறிந்தாலும் சரி, ஒவ்வொன்றினின் மேல் பகுதி ஓடு போன்றும் உட்பகுதி சூட்டுத்தன்மையும் உள் இயக்கத்தன்மையும் கொண்டு விளங்குவதாகவும் அறிகின்றோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிறையும் நிறமும் உள்ளனவாம். அப்பொருளின் உருவத் தோற்றத்திற்கு காரணமான அருவ சக்தியும் சூக்கும நுண்ணணுக்களும் மின் இயக்க ஆற்றல்களும் உள்ளனவாம். இவையாவும் நம் அருள் ஒளியினிடத்தே சின்மயமாய் அல்லது சிற்சொரூபமாய் தோன்றி நின்று வளர்கின்றனவாம். இவை யாவும் புறநிலை காட்சியும் அனுபவமும் குறிக்க வந்தனவாக அறிகின்றோம். அடுத்து அகநிலை அனுபவங்களை விளக்கி சில குறிப்புகள் தரப்படுகின்றன. அதை பார்ப்போம். அந்த அருள் ஒளிப்பதி வல்லிய சிவானந்த மலையாக தோற்றுகின்றதாம். கடவுள் சொரூபம் கருணை அல்லது வள்ளல் தன்மை கொண்டு உயர் மலைபோல் நிலையாக விளங்கி நின்று சார்ந்தோர்க்கு சச்சிதானந்த அனுபவத்தை தர வல்லதாக இருக்கின்றதாம். இதனால்தான் இது வல்லிய சிவானந்த வரை, வரை என்றால் மலை, வல்லிய சிவானந்த வரையாக வர்ணிக்கப்பட்டதாம். அடுத்து அப்பதி சுகாதீத வானமாகவும் சுட்டப்படுகின்றது. பேரின்ப ஞான அகவடிவம் சிதாகாசமயமானது என்பர். பேரின்ப ஞான அகவடிவம் சிதாகாசமயமானது என்பர். அதில் கலந்து அவ்வண்ணமாகி நிற்கும் சன்மார்க்க சாத்தியர்களும் எங்கும் நிறைந்த பேரின்பானுபவத்தோடு விளங்குவார்கள். இவர்களே பரமாகாச சுரூபிகளாகிய ஞான தேகிகள் ஆவர். இந்த அக வான்வடிவிலே நின்று விளங்குவது அருட்பெருஞ்சோதி விண்மணியாம். இந்நிலையுற்ற ஞானியும் இந்த விண்மணியை தன் கண்மணியாக பெற்று அண்ட பிண்டங்களின் அகம் புறம் எங்கும் காணக்கூடியவராகின்றார். இக்கண்ணையும் பெற்றுக்கொண்டு அந்த அருள் ஒளியினை தனது இன்னுயிராகவும் வாழ்வாகவும் வாழ்க்கைக்கு வேண்டும் எல்லா பொருட்சேகரமாகவும் ஏற்று போற்றுகின்றார் நம் அடிகளார். மேற்குறித்த பெறல் அரும் பேற்றையெல்லாம் பெறுவதற்கு என்ன வழி என்பதை கடையடியில் குறிக்கின்றார். அருட்பெரும்பதியின் கருணையால் துல்லிய
மணப்பேய் உள் அடங்கிய போதுதான் அருள் அனுபவம் பெற முடிந்ததாம். மணப்பேய்க்கு உவமித்து கூறுவது, மனத்தை பேய்க்கு உவமித்து கூறுவது ஆன்றோர் மரபு. திருவருள் சக்தியே யாவுமாகி உள்ளது என இன்று காணுகின்ற நமக்கு அம்மனமும் அந்த அருட்சக்தியின் சிறு கூரே என்ற தெளிவு உண்டாகின்றது. இதுகாரும் மனோசக்தியால் இந்த உலக வாழ்விலே பட்ட இன்ப துன்பங்களும் வாழ்க்கை முறைகளும் பேய் கொண்ட நிலையில் கண்ட வாழ்வாகத்தான் நடந்தேறியுள்ளதாக அறிகின்றோம். இன்பம் அல்லாதவற்றை இன்பம் எனவும், வேண்டாத தகாதவற்றை வேண்டும் எனவும் விரும்பிக்கொண்டு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கின்றோம். சற்று பகுத்தறிவு தெளிவு ஏற்பட்ட காலத்தும் நன்னெறியில் செல்ல முயன்ற காலங்களிலும் இந்த பேய் மனம் நம்மை தன்போக்கிலே இழுத்து அலைக்கழித்து துன்புறுத்தியதையெல்லாம் நினைத்து கவலைப்படுகின்றோம். இப்பொழுது பேய்க்கு ஆசையும் கொடும் செயல்குணமும் அதிகம் என்பர். அதுபோல் இந்த அபக்குவ மனப்பேயும் அக்குணம் காரணமாக எவ்வளவோ தீமைகளை இழைக்கின்றனவாம். இந்த உலகில் இப்பொழுது நடக்கின்ற அஞ்சத்தக்க உலக நாசகாரியங்கள் எல்லாம் இந்த மனப்பேயின் செயலே என்றால் மிகையாகாது. ஒருவன் தன் சுய அறிவும் நினைவும் குணமும் செயலும் கொண்டு வாழ்கின்ற போது இயற்கையில் நல்லவனாகவே இருந்திட்டால் நன்மையே விளைய காண்போம். அவனே ஒரு கொடிய பேயினால் பட்டு இருந்தானால் அவன் தனது அறிவு முதலியவற்றை மறந்து அந்த பேயின் தன்மை கொண்டு கொடுஞ்செயல் பல புரிந்து தீமையே விளைவிக்கின்றான் என காண்கின்றோம். இந்த பேய் பிடித்ததின் உண்மை என்ன என்றால், கெட்ட அல்லது சாதாரணமான மக்களே அகால மரணம் அடைகின்ற போது அவர்களின் புற உடல் இழப்பால் சூக்கும ஆவி வடிவு கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அலைந்து கொண்டிருப்பர். அப்படி இருக்கும் காலத்திலே அந்த வடிவங்களுக்கு ஒருவித விசேட ஆற்றல் ஏற்பட்டுள்ளதாம். அதுகொண்டு அவர்களுக்கு ஏற்றதான அவர்களைப் போன்ற குண இயல்பும் எண்ணங்களும் படைத்த வலி குன்றிய மக்களை அடைந்து உள் புகுந்து மனோமயக்கம் அடையச் செய்து தம் இச்சைப்படி ஆட்டி வைக்கின்றனவாம். இச்செயல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து நீங்கும். இது ஆன்ம பலம் படைத்தவர்களையும் திட சித்தமும் நல்லொழுக்கம் கொண்டவர்களையும் நெருங்குவதும் இல்லை, பீடிப்பதும் இல்லையாம். நல்லோர் ஆவி வடிவங்கள் ஓரளவு நன்மையே பிறர்க்கு செய்யும். ஆனால் எந்த ஒரு ஆவியாலும் ஆன்ம இயற்கையாகிய அருள் இன்ப வாழ்வுக்கு அருந்துணையாக இருக்க முடியாதாம். ஆகையால் இந்த ஆவிகளின் பாலும் பேய், பிசாசு, பூதம், தேவதை முதலியவற்றினிடமும் பயமும் பக்தியும் கொண்டு தயாநெறிக்கு மாறாக நடக்கக்கூடாது என்பது திருவருளின் ஆணையாகும். மனிதனுக்கு ஆன்மாவே இயற்கை வடிவமாக இருக்கின்றது. மனிதனுக்கு ஆன்மாவே இயற்கை வடிவமாக இருக்கின்றது. அப்படி உள்ள ஆன்மாவின் இயல்பாகிய தயாகுணம்தான் அவனது உண்மை தன்மையாக விளங்க வேண்டியது முறையாகும். ஆகையால் தயா ஒளி விளங்கும் தூய மனம், சுத்த
தெய்வ வண்ணம் ஆனதாம். இந்த ஆன்ம இயற்கை மறைபட்டு பிற ஆவிகளின் வசப்பட்டு ஆவேசம் கொண்டுள்ளவர்கள் பேய்ப்பிணிப்பு கொண்டவர்கள் ஆவர். அவர்களை தயவுடைய சந்நிதிகளில் சேர்த்தால் அவர்களுடைய மனப்பேய் அடங்கி ஒழிந்து போவது திண்ணம். அருட்பெருஞ்சோதி நடராஜபதியின் சந்நிதி விசேடத்தால் நம் வள்ளல் பெருமான் மனப்பேயை அடக்க ஒழுக்கும் உபாயத்தை பெற்றார். அப்பேயை உள்ளுற அடக்கி மெய்ச்சுகம் எனக்கு இந்த துணையே என போற்றுகின்றார். மனத்தின் கண் தயா ஒளி விளங்கி வாக்கிலும் காயத்திலும் நிறைந்து செயல்படுகின்ற போது உடல் வாழ்வு நித்தியானந்தமயமாய் திகழ்வதாக கண்டு பெற்று தானே சான்று தந்து விளங்குகின்றார் வள்ளல் பெருமான். தீயினால் அசுத்த பொருள்கள் யாவும் வெந்து நீராகி ஒழிய சுத்தமான நிலைக்கும் அனுபவத்திற்கும் இடம் உண்டாவது கண்கூடு. இதுபோன்றே அருள் ஒளியின் சக்தியால் மாசு நீங்கி தேசு கொண்டு ஒளிர உள்ள உண்மையை சுட்டவே இங்கு இந்த தேயு பூதப்பொருள் விளங்கும் நிகழ்ச்சியோடு மனப்பேயின் இருள் செயல் அடங்கி அருள் ஒளியின் இயலும் இன்பமும் வெளிப்பட்டு ஓங்க தக்கதான ஓர் உபாயம் செய்யப்பட்டுள்ளதாம். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு.